திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகின்றார். அதனை நேரலையில் காணலாம். நாட்டு மக்களை எண்ணி எண்ணி அற்புதமான திட்டங்களை கொண்டாந்து இன்றைக்கு இந்த மண்ணிலே நம் தலைவர்கள் மறைந்தாலும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர்கள். இப்படி அதிமுக கட்சியில அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அதிமுக கட்சியில் தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றினோம். இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவை நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், நல்ல தூய்மையான குடிநீர், தடையில்லா மின்சாரம், நல்ல தொழிற்சாலைகள், அதனால விளைநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு, இப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு கல்வின்னு எடுத்துக்கொண்டா 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 26 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்தோம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து அதிமுக சாதனை படைத்தது. இங்கே கூட திருப்பூர் மாவட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை கிடைக்க என்பதற்காக அரசாங்கத்தின் சார்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருப்பூரிலே கொண்டு வந்து, இதே திருப்பூர் மாவட்டம் இங்க இருக்கின்ற விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு, இந்த கால்நடை வளர்ப்பு இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்றது. காங்கேயம் என்றால் காங்கேயம் காளை ஞாபகத்துக்கு வரும். அப்படி பெயர் பெற்ற காங்கேயம் இந்த மாவட்டத்திலே கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையிலே 255 கோடியில கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது அதிமுக சாதனை. இன்னைக்கு மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ற நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு காங்கிங்கால சொல்லிட்டு அற்புதமா காங்கிங் காலை சின்னம் இங்கே ரவுண்டானாவில் அமைக்கப்படும் என்று அறிவிச்சேன். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் அழகா வடிவமா நீங்க மகிழ்கின்ற விதமாக அற்புதமான காங்கிங்கால வடிவில சின்னம் அமைக்கப்படும். போன தடவை வந்த போது அறிவிச்சார் என்ன சார், நடராஜன் வந்து உண்மையான காலை கொடுத்தார், காங்கி காலை கொடுத்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த இனம் காக்கப்படும், காங்கி காலை இனம் காக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்றேன். அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போகும்போது அங்க ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கிடைக்குது. ஆக நம்முடைய விவசாயிகள் உபதொழில் கால்நடை வளர்ப்பு. பல கிராமத்தில் பல விவசாய தொழிலாளி கால்நடை வளர்க்கப்பட்டு பசுகளை வளர்க்கப்பட்டு அதிலிருந்து பால் கறக்கப்பட்டு நம்முடைய கூட்டுறவு சங்கத்துக்கு அளித்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு வருமானம். இந்த வருமானம் கூடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே பார்வையிட்டு நம்முடைய சேலம் கூட்டு ரோட்ல 1000 கோடியில 1050 ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கொண்டாந்து இந்த கால்நடை ஆராய்ச்சி நிலையம், ஆடு வளர்ச்சி, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, இப்படி விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக 1000 கோடியில போட்டு கட்டடத்தை கட்டி முதற்கட்டமா மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் இருக்கும்போது திறந்துட்டேன். 90% மற்ற பணி முடிஞ்சது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டாங்க. கடந்த முறை சட்டமன்றத்தில் கடுமையா நான் பேசியது அந்த கால்நடை பூங்காவை திறந்து அப்படியே விட்டுட்டாங்க. 1000 கோடியில கட்டியிருக்கிறேங்க, ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா. இதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு விவசாயிகள் அவருடைய வருமானத்தை அதிகரிக்க வேணும். நம்முடைய ஆராய்ச்சி நிலையத்தில் கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தில் கலப்பின பசுகளை உருவாக்குறோம். நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அப்படி ஒரு பசு ஒரு நாளைக்கு 45 லிட்டர் பால் கறக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.